நம்ம ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்டி 1,00,000 ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சோட டே 1 இன்றைக்கி. இன்னையிலேருந்து அடுத்த 60 நாளைக்கு கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், எவ்வளோக்கு பெட்ரோல் போடுறோம், எவ்வளோ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாகுது எல்லாமே லைவாக காட்ட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எவ்வளோண்ணா? 355ண்ணா. பைக் ஓட்டிகிட்டே இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது போல், ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் 3 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நமக்கு இப்போ தான் கைஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு 3 மணி நேரத்துக்கு அப்புறம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ஒரு 1 lakh சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறோன்ட்டு. அந்த சேலஞ்சோட டே 1 கைஸ் இன்றைக்கி. இது நம்ம எவ்வளோ நாளில் பண்ண போகிறோன்னா 60 நாளில் 1 lakh பண்ண போகிறோம் கைஸ். 60 நாளில் 1 lakhன்றது அவ்வளோ ஈஸி இல்லை கைஸ், கொஞ்சம் கஷ்டம்தான். கைஸ் இப்போ டைம் என்னன்னா 4:50 ஆகுது. இப்போ நமக்கு ஃபஸ்ட் ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது எங்கன்னா பெட்ரோல் போடலான்னு வந்தால் பெட்ரோல் பங்கே இல்லை. இங்கே பக்கத்தில் ஹஸ்தினாபுரத்தில் பிக்கப் பண்ணி தாளம்பூர் ட்ராப்பு. ஓகே கைஸ், இதை போய் பிக்கப் பண்ணலாம். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். கஸ்டமர் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. உட்காருங்கண்ணா. போகிற வழியில் பெட்ரோல் பங்க் எங்கே வச்சுருக்காண்ணா? ஓகே, இங்கே எல்லாமே பூட்டிருக்கு. நம்ம போகவே முடியாது. அங்கே நம்மளுக்கு அந்த போகிற வழியில் பாரத் ஷெல் அதெல்லாம் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. இங்கேயே 3 பங்கு இருக்குது, எல்லாமே பூட்டிருக்கு. இது இப்போ ஸ்டாக் நைட்டு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு என்னென்னா இப்போ ரொம்ப கொஞ்சம் ஒரு டஃபாக போதில் ஏதாவது கொஞ்சம் அலௌன்ஸ் பண்ணியிருப்போம், நைட்லாம் வைக்காதீங்க. ஓ அப்படியா? அதில் மட்டும் ஓப்பன் பண்ணிங்க. நமக்கு அந்த ஜிஎல் ஸ்டோர்னால் ஓரளவுக்கு இருக்கும். உள்ளன்றதுனால காலையில் ஒரு 6 மணிக்காக திறந்துங்க இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஒரு 75 நாளைக்கு ஸ்டாக் இருக்கும் பெட்ரோல் டீசலு. அது அங்கண்ணா. எங்கண்ணா? டேங்க் ஃபில் பண்ணிவிடுங்கண்ணா. அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ? ஆனால் கொஞ்சம் தள்ளி வாங்கண்ணா. உட்காருங்கண்ணா. போகலாண்ணா. இப்படி போயிடலாம். எவ்வளோ ஆச்சுண்ணா? அது இதில் கடைசி எவ்வளோண்ணா? 355ண்ணா. 355. 360 ரூபா போட்டுருங்க. ஓகேண்ணா. சரிண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா. உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வரேண்ணா. ஓகே, பாய்ண்ணா. நாளைக்கு சொல்கிறீங்களா? நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேண்ணா. ஓகே, பாய்ண்ணா. கைஸ், இந்த ரைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு நமக்கு 355 வந்துச்சு. கமிஷன் போக 335. கஸ்டமர் 360 பே பண்ணார். 5 rupees டிப்ஸு. கைஸ், இப்போ லாஸ்ட் ஆர்டரு 5:55க்கு முடித்தோம். சாரி, 5:50க்கு முடித்தோம். இப்போ டைம் 5:55 ஆகுது. இப்போது ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது வந்து ஊபரில் கிடச்சிது. இங்கே பக்கத்தில் 140 மீட்டரில் பிக்கப் பண்ணி காட்டாங்குளத்தூர் ட்ராப்பு. டோட்டலாக 25 கிலோமீட்டர் வந்துச்சு. அமௌண்ட்டு 340 வந்த மாதிரி இருந்துச்சு, சரியாக தெரில. இது கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்ப்போம் கைஸ் எவ்வளோ வருதுன்னு. OTP 55
55 76. 76. கைஸ் இது 26 கிலோமீட்ரு 39 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடுக்கு நமக்கு 322 வந்திருக்கு. இது ஆப்பில் காமிக்கிறது 214. பேலன்ஸ் 99 வந்து வேலெட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். 8 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்காங்க. கைஸ் இப்போ எங்கே இருக்கோன்னா இது கிளாம்பாக்கம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 8:13 ஆகுது. லாஸ்ட் ரைடு 6:40க்கு காட்டாங்குளத்தூரில் ட்ராப் பண்ணியிருப்போம். அது முடிஞ்சு அங்கே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன். அங்கே ஆர்டர் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே கிளாம்பாக்கம் வந்துட்டேன். கிளாம்பாக்கம் வந்து 1/2 hour மேலே வெயிட் பண்ணேன். இப்போ தான் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து இங்கே பிக்கப் பண்ணி ஓடிபி சொல்லுங்கண்ணா. 7745. போலாமா? கைஸ் இந்த ரைடு வந்து இங்கே கிளம்பாக்கத்தில் பிக்கப் பண்ணி ஆலந்தூர் போகணும். இது டோட்டலாக 22 கிலோமீட்ரு 40 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. 40 நிமிஷம் ஆகும் ப்ரோ. $219. கைஸ் இந்த ரைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 219 வந்துச்சு. கஸ்டமர் 220 பே பண்ணிட்டாருக்கு. இது கமிஷன் போக நமக்கு 205 வந்துருக்கு கைஸ். கைஸ் லாஸ்ட் ஆர்டர் நம்ம 9 மணிக்கு முடித்தோம். இப்போ மணி 9:45 ஆகிடுச்சு. இடையில ஒரு ரைடு கிண்டிலேருந்து வேளச்சேரி ஒரு 2 கிலோமீட்டர் ரைடு கிடச்சிது கைஸ். அந்த ரைடு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இது இங்கே தான் வேளச்சேரியில் ஒரு 700 மீட்டரில் இங்கே பக்கத்தில் பிக்கப் பண்ணி சோழிங்கநல்லூர் ட்ராப்பு. இது போய் பிக்கப் பண்ணலாம். கைஸ் கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம். Zero to 58. ஓகே போலாமா? கைஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இது 14 கிலோமீட்டர் 27 நிமிஷத்தில் ரீச் ஆகலன்னு போட்டிருக்கு கைஸ். கைஸ் நம்ம இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு இதுக்கு 173 வந்துச்சு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக 161 கைஸ். கைஸ் நம்ம எங்கே இருக்கோம்னா இது வந்து நாவலூர். லாஸ்ட் ஆர்டர் எங்கே முடிச்சா ஊர் பேர் வேறு வந்துருச்சே. சோழிங்கநல்லூர். கைஸ் லாஸ்ட் ஆர்டர் சோழிங்கநல்லூரில் முடிச்சிருப்போம். அந்த ஆர்டர் முடிக்கும்போது 10:10. இப்போ மணி 1 ஆகிடுச்சு. 1 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 8 நிமிஷம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடுச்சு ப்ரைஸ்.
இப்போ தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாவலூருக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிது 8 கிலோமீட்ரு 110 அமௌண்ட்டு கிடச்சிச்சு. கஸ்டமர் 120 பே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ தான் கைஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு 3 மணி நேரத்துக்கு அப்புறம். இது எங்கன்னா இங்கே பக்கத்தில் 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி ஆலந்தூர் மெட்ரோ ட்ராப்பு. கைஸ் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். ஓடிபி சொல்லுங்க ப்ரோ. 0135. போகலாமா? கைஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. என்ன ப்ரோ? இது வீடியோ ப்ரோ. இது 23 கிலோமீட்ரு 47 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். பண்ணியாச்சு. இதுக்கு 269 வந்துச்சு. கஸ்டமர் 270 பே பண்ணிட்டாரு. கைஸ் பைக் ஓட்டிகிட்டே இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது போல், ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் 3 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கிறது ரொம்ப இருந்துச்சு கைஸ். இங்கேருந்து ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. கைஸ் இப்போ அந்த லாஸ்ட் ஆர்டர் முடிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நமக்கு இப்போது ஒரு பார்சல் ஆர்டர் வந்துருக்கு கைஸ். இது வந்து ரேப்பிடோவில் எடுத்தேன். இங்கேருந்து 7 கிலோமீட்டரில் ட்ராப்பு மேடவாக்கம். அப்படியே போர்ட்டரில் ஒன்று வந்துச்சு. அதோட பிக்கப் லொக்கேஷன் இன்னும் 1 கிலோமீட்டருக்கு. அந்த 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி அதை பெரும்பாக்கத்தில் ட்ராப் பண்ணோம் கைஸ். அதுக்கு வந்த அமௌண்ட்டு 154. இதுக்கு வந்த அமௌண்ட்டு 100. ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்துச்சு கைஸ். அப்படியே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒரே ரூட்டு தான். ரொம்ப கஷ்டமாக மேடவாக்கம் தாண்டி தான் பெரும்பாக்கம் போகணும். அதனால் ஓகே கைஸ், அந்த ஆர்டரையும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிடலாம் கைஸ். அந்த போர்ட்டர் பார்சலை பிக் பண்ணியாச்சு. அது இந்த பேட்டு தான். இங்கேருந்து 12 கிலோமீட்டர் வருது கைஸ். நம்ம இந்த பார்சலை ட்ராப் பண்ணிடலாம். இது வந்து 6.7 கிலோமீட்டர் வருது. ஃபஸ்ட் இதை பிக்கப் பண்ணிட்டு ஃபஸ்ட் இதை ட்ராப் பண்ணிட்டு அடுத்து இதை கொடுத்துடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்சலோட டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் காட்டுது. இங்கே தானா? உங்களுக்கு தானா? ஓகே, இவங்க தான் கஸ்டமர். ஓடிபி சொல்லுங்கண்ணா. 4274. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நம்ம 100 கிடச்சிது. ரேப்பிடோ பார்சலில் கமிஷன் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. அதில் 100 நமக்கு தான். கைஸ் இங்கேருந்து இந்த பார்சலோட ட்ராப்புக்கு 6 கிலோமீட்டர் காட்டுது கைஸ். ஓ ஆவடி கைஸ், இது தெரியுதா? 41 கிலோமீட்டருக்கு 366. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. ரெண்டாவது பார்சலோட ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. எவ்வளோ? 148ண்ணா. 148. ஓகே, தேங்க்யூண்ணா.
கைஸ் நமக்கு இப்போது அடுத்த ரைடு இப்போ கிடச்சிருக்கு கைஸ். இங்கேருந்து ஒரு 650 மீட்டரில் பிக்கப் பண்ணி தாம்பரம் ட்ராப்பு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு. கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 12 கிலோமீட்டர் 25 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போடுறது கைஸ். கைஸ் இந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. இதுக்கு 114 வந்துச்சு. கஸ்டமர் 125 பே பண்ணிட்டாரு. கைஸ் இப்போ டைம் வந்து 3:25 ஆகுது. இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். டேங்க் ஃபில் பண்ணிவிடுங்க. ஜிபே மேலேயே வச்சுருங்க, பெட்ரோல் இருக்குது. ஆ 280. இன்னும் அடுத்த மாதம்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கைஸ் நம்ம 60 நாளில் 1 லேக் சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சோட டே 1 இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்மளோட டோட்டல் ஏர்னிங் 1809 மைனஸ் பெட்ரோல் வந்து 280 ரூபா ஆச்சு, மைனஸ் காலைல சாப்பிட்றதுக்கு 50 ரூபா ஆச்சு, மதியத்துக்கு 80 ரூபா ஆச்சு. கைஸ் என்னோட ப்ராஃபிட் 1399. இப்போ நம்ம 60 நாளில் 1 லேக் ஏர்ன் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1666 ரூபா வருது கைஸ். அப்படின்னா நம்ம ஒரு நாள் கூட லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் வருது அப்படின்னா 55 நாள் தான் கணக்கு. அப்போது வந்து 1700 ரூபா ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நாளே 1400 தான் வந்திருக்கு. ஓகே கைஸ், இது இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்றதை நான் காலையில் நோட் பண்ணாமல் விட்டேன். எவ்வளோ ஓடி இருக்குன்றது சரியாக தெரில. ஓகே கைஸ், இன்னையிலேருந்து அடுத்த 60 நாளைக்கு கண்டினியூவாக நம்ம வீடியோ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.